ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் உருகி காதலித்த பர்சன் இப்போ உங்கள் மேலே ஏதாவது கோபம், வெறுப்பு இல்லை வேறு ஏதாவது ரீசன்னால் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, உங்ககிட்ட பேசுகிறதையே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பர்சனை ஆட்டோமேட்டிக்காக உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களையே தேடி வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் ஸ்டார்டிங் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே உங்களை துரத்தி அந்த காதலை காமிச்சு, பாசத்தை காமிச்சு, அவ்வளோ லவ் கொடுத்து உங்களை லவ் பண்ண வச்சுருப்பாங்க. நீங்களும் அந்த பர்சன் மேலே அடிக்ட் ஆகிருப்பீங்க. இப்போ வந்து அந்த நபர் வந்து ஏதோ ஒரு ரீசனை சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, உங்களை வெறுக்கிறாங்க, உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, காரணமே இல்லாமல் உங்களை விட்டு விலகி போகிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபம், வெறுப்பு எல்லாமே மாறி, அவங்க ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ காதல் உங்ககிட்ட காமிச்சாங்களோ, உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களோ, அந்த நினைவுகள் எல்லாமே அவங்களுக்கு திரும்ப வரும். அதாவது உங்களை இவ்வளோ காயப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே காதலோட வந்து பேசுவாங்க. உங்களுக்கும் அந்த பர்சன் மேலே இருக்கக்கூடிய அந்த மன வருத்தம் எல்லாமே விலகும் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ. இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் குளிக்கிறப்போ இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். டெய்லியுமே இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். சிலவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் குளிப்பாங்க, ஈவினிங்கும் குளிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் 2 நேரத்திலும் இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக செய்யலாம். பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை வந்து செய்யலாம். உங்களுடைய ஆழ் மனதில் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள், பயம், பதட்டம் இது எல்லாமே இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயமே வந்து டெய்லி வந்து தூங்க விடாமல் உங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பயத்தை எல்லாமே மாற்றி உங்களை ஹீல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பதிவுகளை அகற்றிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுடைய சப்கான்சியஸ், அதாவது உங்களுடைய ஆழ் மனதில் பதியும். ஆழ் மனதில் ஒரு விஷயம் பதிஞ்சிடுச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய ஆழ்மனம் வந்து விழிப்புணர்வாக எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னா, காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனேயே வந்து நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்கள் ஆழ்மனதில் பதிய ஆரம்பிச்சிடும். காலையில் நீங்கள் எந்திரிச்சிட்டு ஒரு 30 மினிட்ஸுக்குள்ளாடி வந்து உங்களுக்கு தேவையான எண்ணங்களை வந்து நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. அதே மாதிரி தான் நைட்டு தூங்க போகிறப்ப உங்களுடைய தூக்கத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனம் வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது, குளிக்கும்போது, அதே மாதிரி நீங்கள் அதிகமாக சந்தோஷமாக இருக்கும்போது, அதிகமாக அழும்போது, கோவப்படும் போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ, பயம், இந்த மாதிரி சமயத்தில் எல்லாமே உங்களுடைய ஆழ்மனம் விழிப்புணர்வில் இருக்கும். இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் பதிய வைக்கலாம். இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது உப்பு தேவைப்படும். பொடி உப்பு எடுத்துக்கோங்க. இந்த பொடி உப்பை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை உங்களுடைய உடம்பு ஃபுல்லாக நீங்கள் பூசணும். நல்லா வந்து தேய்க்கக்கூடாது, உங்களுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. முகத்தில் போடுறப்ப கூட வந்து நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸில் நீங்கள் போடுங்க. முகத்தில் போடுறப்ப வந்து நீங்கள் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். போட்டு தேய்க்கக்கூடாது, ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. கழுத்து, உங்களுடைய கைப்பகுதி, உங்களுடைய உடம்பு, கை கால் எல்லா இடத்துலையும் வந்து உப்பு வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. எப்படி நீங்கள் உடம்புக்கு வந்து சோப்பு போட்டு குளிப்பீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் உடல் முழுவதுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உப்புனால் வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கணும். உப்பு போட்டு உங்கள் உடல் முழுதும் தேய்ச்சி நீங்கள் குளிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆறா சுத்தமாகும். ஆறால் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து வெளியே போகும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப பயம், பதட்டம் இது எல்லாமே கலந்து இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்கள் ஆறால் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேறும். நம்மளுடைய ஆறா வந்து பல மடங்கு வேகத்துக்கு போகக்கூடியது. அது ரொம்ப பெருசு.
அப்போ உங்களுடைய ஆறாவை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களும் வந்து அந்த பர்சன்கிட்ட ஈஸியாக போய் சேரும். நீங்கள் நெகட்டிவான பீப்புள் கூட சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவான எனர்ஜி உங்களை வந்து தாக்கும். உங்களுடைய ஆறா தான் டேமேஜ் ஆகும். அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் தான் அதிகமாகும். உப்பை நீங்கள் உடல் முழுதும் தேய்ச்சிட்டு குளிச்சிருங்க. குளிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்களை மூடிட்டு உங்கள் உடம்புல இருந்து தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே உங்களை விட்டு வெளியேறுது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணுங்க. இதை நீங்கள் கற்பனை பண்ணுறப்போ உங்கள் உடம்பை வந்து இறுக்கமாக பிடிக்காதீங்க. உடம்பை வந்து லேசாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்களுடைய பர்சனை நினச்சிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லணும். கவுண்டிங் எதுவுமே கிடையாது. கம்யூனிகேட், கிளியர், ஹீல், பி டுகெதர். இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் வாய் விட்டும் சொல்லலாம், மனசுக்குள்ளாடியும் சொல்லலாம். உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு எல்லாமே போயிடுச்சு. அவங்க ரொம்ப அன்பாக வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. அதே அன்பை வந்து வெளிக்காட்டுறாங்க. அதை நீங்கள் நினச்சிக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை, இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து ஒவ்வொரு எனர்ஜி எல்லாமே இருக்குது. உங்களுடைய ஆறா கிளென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியை உணர்வீங்க. அந்த புத்துணர்வோட இதை நீங்கள் செய்கிறப்போ சந்தோஷமாக நீங்கள் செய்வீங்க. அந்த பர்சனை நினைக்கிறப்ப கூட உங்களுக்கு நல்ல நல்ல எண்ணங்கள் தான் வர ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன விஷயத்துக்காக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். உங்கள் பர்சனை இது போய் ரீச் ஆகும். அந்த பர்சனுக்கு உங்களை பற்றின எண்ணங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதாவது ஸ்டார்டிங் வந்து அவ்வளோ லோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களை வேணான்னு விலகி இருப்பாங்க. அது உங்களுக்கு அவ்வளோ வலியை கொடுத்துருக்கோம். அது உங்களையும் ஹீல் பண்ணும். அந்த வலியிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்சனுக்கும் சில விஷயங்கள் ஹர்ட் ஆகிருக்கும். அதுவும் அவங்கள ஹீல் பண்ணும். உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே சரியாகி உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய காதலை வந்து வலுப்படுத்தும். நல்ல ஒரு பாண்டிங்கை வந்து ஏற்படுத்தும். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். டெய்லி வந்து தலைக்கு குளிக்க முடியலன்னா கூட இந்த மெத்தடை நான் செய்யலாமா அப்படின்னு. தலைக்கு குளிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடம்புக்கு குளிச்சுக்கோங்க. உடம்புக்கு குளிக்கிறப்பவும் இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக செய்யலாம். டெய்லியுமே இதை கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். 48 நாட்கள் தொடர்ந்து இதை நீங்கள் செய்யணும். ஒரு மண்டலம் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதனுடைய பெனிஃபிட்டை வந்து செய்கிறப்ப தான் உணருவீங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டு சொல்கிறதுக்கு கவுண்டிங் கிடையாது. உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 48 முறை இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மெத்தடை செய்கிறப்போ சோப்பு போட்டு குளிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட உங்களுக்கு வரும். நீங்கள் சோப்பு போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த பர்சனை தேடி நீங்கள் போகக்கூடாது. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. மெத்தடு செஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய வேலை என்னமோ அடுத்தடுத்த வேலையை நீங்கள் உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிங்க. அவங்கள போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. பிரபஞ்சம் அதுக்கான வேலையை செய்வாங்க. உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.